12 அப்போஸ்தலர்கள். யார் அந்த 12 அப்போஸ்தலர்கள் என்றால் கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள் தான் அந்த 12 அப்போஸ்தலர்கள். அவருக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த ஆவியை குறித்து சபைக்கு திட்டமாய் உணர்த்த வேண்டும் என்று சொல்லி. ஏன் பரிசுத்த ஆவியை குறித்து உணர்த்த வேண்டும் என்றால், ஒரு 2 கூட்டம் இருந்துச்சு அந்த நாட்களிலே, கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல. அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. அதாவது தகப்பனை ஏற்றுக்கொண்டார்கள், பிள்ளையை ஏற்றுக்கொள்ளல. புரியுதா? அப்போ அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பரிசுத்த ஆவி என்பது ஒன்று இல்லை, மறுபடியும் மீட்பு என்பது ஒன்று இல்லை, மரித்து உயிர்த்தெழுதல் என்பது ஒன்று இல்லை என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு பிரசங்கித்துக் கொண்டு வந்தார்கள். 2வது காரியம் என்ன செய்தார்கள் என்றால், இந்த பிரசங்கம் யாருக்கானது என்று அவர்கள் ஒரு முன் வரைவு வைத்திருந்தார்கள். யாருக்கு